ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ஒரு டம்ளர்லேயே ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்வு கேஸ் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருந்து நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா இந்த ஒரு டம்ளர் போதுங்க. இது எப்படி ரெடி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டுக்கோங்க. கேஸ்ட்ரிக் ஆஃபீஸ் இந்த மாதிரி நீங்கள் டேப்லெட் கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து 6 மாத்திரை இருக்கும். இது வந்து நான் ஒரு டேப்லெட் எடுத்திருக்கேன். இது மாதிரி 6 டேப்லெட் இருக்கும். 6 டேப்லெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 48 ரூபீஸ் தான். ரொம்ப கம்மி தாங்க. இது வந்து 2 ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. லெமனில் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க. இது 2 ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. டிசால்வ் 1 டேப்லெட் இன் half a glass of water and drink. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இருக்கிற மாத்திரையை நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பெப்பைன், அமிலேஷ் அந்த மாதிரி தான் சேர்த்துருக்காங்க. அதிகமாக வந்து மூச்சு திணறல், மூச்சு பிடிப்பு, வாய்வு பிடிப்பு, கேஸ் வந்து வெளியே ஆகலை அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப மூச்சு முட்டு அந்த மாதிரி வந்து ஏற்பட்டுட்டு இருக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டேப்லெட் வந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டேப்லெட் இது வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் மேலே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ரவுண்ட் ஷேப்பில் இந்த டேப்லெட் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக 1/2 டம்ளர் தான் தண்ணி எடுக்கணும். 1 டம்ளர் தண்ணி எடுத்துறாதீங்க. ஏன்னு சொல்கிறேன். இப்போ அந்த ஒரு டேப்லெட் வந்து 1/2 டம்ளர் தண்ணியில் வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டிங்க அப்படின்னா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பபுள்ஸாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நுரை பொங்கி வரும்போது நீங்கள் ஃபுல்லாக தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த நுரையெல்லாம் பொங்கும் போது கீழே வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் நான் 1/2 டம்ளர் தண்ணி எடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பபுள்ஸ் ஆகி நல்ல நுரை பொங்குற மாதிரி வரும். இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து குடிக்கணும். இது வந்து சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். நீங்கள் வந்து ஃபுல்லாக கேஸாக இருக்குது, அதாவது நைட்டு கூட நீங்கள் வந்து படுக்கும்போது வந்து மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏற்பட்டு இருக்குது கேஸ்னால் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணியில் கரைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பச்சை தண்ணியில் தான் கரைக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரீயாக இருக்கும். இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 வயசுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள் சாப்பிடக்கூடாது. 12 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் சாப்பிடலான்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஓவர் ப்ளீடிங் ஆகிறவங்க இந்த ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த ட்ரிங்க்ஸை எடுத்துக்கக்கூடாது. அது மட்டும் தான். மற்றபடி எல்லாருமே எடுத்துக்கலாம். வாரத்தில் வந்து 4 முறை இந்த டேப்லெட் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வந்து ஒரு கிளாஸில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க. வாரத்தில் ஒவ்வொரு டேப்லெட்டாக 4 டேப்லெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கேஸ் வந்து அவ்வளோ ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த ஒரு டம்ளர் போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு பாருங்கள். இந்த மாத்திரை எல்லாம் ஃபுல்லாக வந்து தண்ணியில் வந்து அப்சர்வ் ஆகி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சுகர் ஃப்ரீ தான். இது வேறு ஆரஞ்சு, லெமன் அண்டு 2 ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.